ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கேன்சர் எப்படியெல்லாம் டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த 10 விதமான முறைகளில் வந்து நம்ம இந்த கேன்சரை வந்து எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபிசிக்கல் மெத்தட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது. அதாவது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பிரஸ்ட்டு கேன்சரில் வந்து ஒரு லம்ப் மாதிரி சின்ன கட்டி மாதிரியோ இல்லை வீக்கமோ அது மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் ஏதாச்சும் இருந்தால் நம்ம போய் ஈஸியாக டாக்டர்கிட்ட போய் கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். செகண்ட் திங் வந்து இமேஜிங் டெக்னிக் வந்து வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்ரே வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர், அதாவது எக்ஸ்ரேல வந்து செஸ்ட்டில் எடுத்து பார்க்கல நமக்கு வந்து லங் கேன்சர் தெரிஞ்சிடும். எம்ஆர்ஐக்கு வந்து சாஃப்ட் டிஷ்யூ, அல்ட்ராசவுண்ட் வந்து அதுவும் சாஃப்ட் டிஷ்யூ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். பயோப்சிங்கிறது நம்ம உடம்புல இருக்க அந்த சாம்பிளை எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதில் வந்து கேன்சர் செல், டியூமர் செல்ஸ் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஹிஸ்டோபேத்தாலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்டெயினட் டிஷ்யூ. அதுக்கு வந்து சில பல ஸ்டெயின்ஸ் இருக்குது. அதை பண்ணி நம்ம ஸ்டெயின் பண்ணி பார்த்தோன்னா வெதர் அதில் செல்லு வந்து டியூமர் அட்டாக் ஆகிருக்கா இல்லைன்றதை நமக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சைட்டாலஜி நம்ம எடுத்துக்கூடிய ஐசோலேட்டட் செல் ஸ்டடி. அந்த எடுத்துக்கூடிய ஐசோலேட்டட் செல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறோம். இதோட பி டெஸ்ட்னு எது எழுதிருக்கேன் அப்படின்னா பிளட் டெஸ்ட் அப்படின்னா இது சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். அதாவது நம்ம உடம்புல உள்ள எல்லா பிளட் கவுண்ட், டபிள்யூபிசியாக இருக்கட்டும், ஆர்பிசியாக இருக்கட்டும். டபிள்யூபிசியில் அப்படின்னா அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லிக்யூமியா வரும், மீன்ஸ் பிளட் கேன்சர். இது வந்து பிஎஸ்ஏ. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூமர் மார்க்கர்ஸ்னால் வேணும் இல்லை. இப்போ வந்து என்சைம்ஸு ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகுது இல்லையா பிளட்டில். அது மாதிரி ஒரு சில கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி என்சைம்ஸ் வந்து கேன்சர் செல் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பிஎஸ்ஏ வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர். CA1-5 வந்து பார்த்திங்கன்னா ஓவரியன் கேன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதாகும். இது AFP வந்து காலன் கேன்சர், குடல் புற்றுநோய்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு காலன் கேன்சர் வரும். இது MT அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. மாலிகுலர் டெக்னிக்ஸ், PCR, RT-PCR மூலயமா நம்ம வந்து ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஃபிஷ்னா அந்த மீன் ஒன்று கிடையாது, அதாவது ஃப்ளோரசன்ஸ் இன்சிட்டு ஹைப்ரிடைசேஷன். இது வந்து இந்த ஒரு டெக்னிக் மூலயமா நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோட்டீன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். லிக்யூட் பயாப்சி அப்படின்றது வந்து நம்ம பிளட்டில் வந்து இப்போ அந்த டியூமரோட டிஎன்ஏவும் இருக்கும், செல்ஸும் வந்து அதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அது மூலயமா வெதர் எந்த டிஎன்ஏ அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். இன்னும் வந்து எண்டோஸ்கோப்பி அப்படின்றது உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அந்த ஒரு சின்ன கேமரா வந்து நமக்கு எந்த இடத்துல அஃபெக்டடோ அந்த இடத்துல பாடி கேவிட்டிக்குள்ளே வந்து வச்சு பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.